வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். எப்பவும் போல வீடியோல யூசர் ரிவ்யூ தான். ஸோ இன்னைக்கு நாம இங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒசூர் சிட்டி கார்ஸ் வந்திருக்கோம். ஸோ போன மாதம் நம்ம அவங்கள்ட்ட வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதம் ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரெட்டா இருக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இருக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஐட்டன் இருக்கு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகனார் இருக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஈகோ வேன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா வண்டியுமே பார்க்க போறோம். 5 சீட்டர், 7 சீட்டர், 9 சீட்டர் எல்லா வண்டியும் மிக்ஸ் பண்ணி தான் போட போறோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா பட்ஜெட்லேருந்து வண்டி இருக்குங்க. ஸோ லோ பட்ஜெட் வண்டி இருக்கு, ஹை பட்ஜெட் வண்டி இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோன் வசதி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. 2014-15 மேலே போனால் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஷியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. சிட்டி கார்ஸ் ஒசூர். ஸோ எல்லாமே குவாலிட்டியான வண்டிங்க. இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இருக்கும்போது ஒரு ரயில்வே ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். அதை தாண்டினோடனே பார்த்தீங்கன்னா நயாரா இது இருக்கும், பெட்ரோல் பேங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பேங்க் தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி கார்ஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு இருக்கு. அதாவது நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது லெஃப்ட் சைடு ஹோண்டா ஷோரூம் கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி கார்ஸ் இருக்கு. ஸோ நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க. ஸோ ஒசூர் மக்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே வச்சிருப்பாங்க. 5 சீட்டர், 7 சீட்டர், 9 சீட்டர் எல்லா வண்டியுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வண்டி இருக்கும், கர்நாடகா வண்டி இருக்கும், நியர்பை கர்நாடகா இருக்கனால அந்த வண்டியுமே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கள் போல என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். வணக்க மக்களே, முதல்ல நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி தான் பார்க்க போகிறோம். மாருதி ஈகோ வேனு. ஈகோ வேன் அப்படிங்கிற போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 9 பேர் உட்காரலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் செட்டப்பில் தான் இருக்குது. இதை நீங்கள் 8 சீட்டராவோ 9 சீட்டராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 2020 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 63. ஃபியல் பியூர் பெட்ரோல், கேஸ் அண்டாஸ்மெண்ட் கிடையாது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 80% இருக்கும். ஸோ ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் வந்துடும். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80லேருந்து 90% லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,20,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. சூப்பரான வண்டி, சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். 4,20,000. அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிராண்ட் ஐட்டன் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிராண்ட் ஐட்டன் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது பெட்ரோல் வண்டி வேறு. லோக்கல் யூஸ், லாங் டிரைவ்லாம் பயங்கர ஸ்மூத்தாக இருக்குங்க. வண்டி பயங்கர பிக்கப் இருக்கும். 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். கிராண்ட் ஐட்டன் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு. 2016 மாடல். சிங்கிள் ஓனருங்க, ஒரே ஓனர் வண்டி. இது வரைக்கும் 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 21 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசுங்க. 4 டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க. அடுத்து ஒரு 35,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். டயர் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. இன்டீரியர் பாருங்கள், க்ளீனாக இருக்குது. ஒரு சூப்பரான இன்டீரியர் இருக்குது. அதே மாதிரி வண்டியுமே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரியர் ஏசி எல்லாமே வந்துடும். வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இம்பிள்ட் செட்டு எல்லாமே வந்துடும். ஸோ வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,30,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான். சிவில் உங்களுக்கு பக்காவாக இருந்ததுன்னா ஒரு 3.5 லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. சூப்பரான வண்டிங்க, நேரில் வந்து பாருங்கள். 4,30,000 நெகோசியபிள் ப்ரைஸ் தான். என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. சின்ன வண்டிங்க, சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேக்கன் போலோ தாங்க பார்க்க போகிறோம். ஒயிட் கலர். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ போலோங்க டிடி என்ஜினோட வந்துடும். 2015 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 38 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க. அடுத்த 1 வருஷத்துக்கு இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50% இருக்கும். ஸோ போலோ அப்படிங்கிற போது 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இன்டீரியர் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சூப்பரான சீட் கவருங்க. சீட் கவரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இம்பிள்ட் செட்டு எல்லாமே வந்துடும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும். ஸோ குவாலிட்டியான வண்டிங்க, நேரில் வந்து பாருங்கள். குவாலிட்டியாக இருக்குது. சீட் கவர்லாம் நல்லாவே இருக்குது. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,80,000 சொல்கிறாங்க. இது நெகோசியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நேரில் வந்து பாருங்கள். குவாலிட்டியாக இருக்குது. 3,80,000 நெகோசியபிள் ப்ரைஸ்.
அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 தான் பார்க்க போகிறோம். ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டு 2014 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 1,20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒயிட் அண்ட் பிளாக்கு. ஸோ i20 பொறுத்த வரைக்கும் பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். லாங் ட்ரைவ் போகிறதுக்குலாம் சூப்பரான வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ச்பேக் டைப் வண்டி. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்கும். ஒரு 30,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். வண்டி நல்லாவே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு டாப் எண்ட் மாடல் ஃபுல் ஆப்ஷன் வந்துடும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா, இம்பிள்ட் செட்டு எல்லாமே வந்துடும். வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷனோட இருக்குங்க. ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 4,80,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 3,50,000 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. சீட் கவர்லாம் நல்லாவே இருக்குது. ரியர் ஏசி எல்லாமே வந்துடும். ஒரு குவாலிட்டியான வண்டி. 4,80,000 நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிரெட்டா தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. லேட்டஸ்ட் வண்டிங்க. 2018 மாடல். ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர். இது வரைக்கும் 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி டைப் வண்டிங்க. 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே உங்களுக்கு அதிக சேல் ஆகிற எஸ்யூவி டைப் வண்டி இது. கிரெட்டா அப்படிங்கிற போது ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ, ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக், ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் சென்சார், இம்பிள்ட் செட்டு, ஒரிஜினல் சீட் கவர் எல்லாமே வந்துடும். வண்டியில் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. A to Z எல்லா ஆப்ஷனும் வந்துடும். வண்டியுமே உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது. சிங்கிள் ஓனர் வேறு லெவலில் வச்சுருக்காரு. இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க. வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 8,25,000 சொல்கிறாங்க. இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் வசதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், கூப்பிடுங்க. 8,25,000 நெகோஷியபிள் ப்ரைஸ். அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் வண்டிங்க. என்ன வண்டின்னு பார்க்குறீங்கன்னா வேகனார் 2007 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே அடுத்த 5 வருஷத்துக்கு பக்காவாக லைவில் இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் வண்டி, சிங்கிள் ஓனர். இது வரைக்கும் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ்க்கு அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,20,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ லோக்கல் யூஸ் ஓட்டி பழகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க. நேரில் வந்து பாருங்கள். லோக்கல் யூஸுக்கு பக்காவாக இருக்கும். 1,20,000. அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே லோ பட்ஜெட் வண்டி தாங்க. இதுவுமே 1,20,000 தான். ஸோ என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா வெரிட்டோ 2011 மாடல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெறும் 1,20,000 தான் சொல்கிறாங்க. அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். உள்ள 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். டீசல் வண்டி. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை.
டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு 90% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா 40% இருக்கும். ஸோ ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. லோ பட்ஜெட் வண்டிங்க, வெறும் 1,20,000 தான். ஒரு பைக் வாங்குற விலையில் இந்த நீங்கள் காரே வாங்கலாம். 5 பேர் போகலாங்க, செலவுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும். சூப்பரான வண்டி. அடுத்ததாக பார்க்க போகிற வண்டியுமே லோ பட்ஜெட் வண்டி தான். மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2008 மாடல். ஸோ இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000 சொல்கிறாங்க. அதுவுமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2008ங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. இது வரைக்கும் 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நேரில் வந்து பாருங்கள். ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் வந்துடும். ஒரு பேஸ் வேரியண்ட் தான். வெறும் 1,60,000 தான் சொல்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் நம்பர்